நல்லா கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்ட கதை இப்போ ஆகிப்போச்சு. சீமானோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஊசி போட்டு கருணை கொலை பண்ணுற அளவுக்கு அவர் நிலைமை ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு. சிலிண்டரத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு செருப்படி நிச்சயம். ஒழுங்காக வாயை மூட்டு கம்முனுது. இருக்கிறதுலே உச்சபட்ச நன்றி விசுவாசமுள்ள ஒரு நாயாக, ஒரு அடிமையாக, ஒரு பார்ப்பன அடிவரடியாக இருப்ப சீமான் தான். அதில் மார்க் போடணுன்னா ஃபஸ்ட்டு மார்க்கு டிஸ்டிங்ஷன் மார்க் போடணுன்னா அது சீமானுக்கு தான் நம்ம போடணும். அதாவது சீமானுக்கு இது ஒரு பெரிய வெளிச்சம் தான். ஆனால் சீமான் போன்ற தற்கூரிகளை விட்டோம்னா அவன் பல தற்கூரிகளை உருவாக்குவான். பழனி பாபா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. பெரியாரையும் அம்பேத்கரும் எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் இந்த நாட்டுக்கு சொந்தமானவன் அல்ல. அவனால் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோ. தொடர்ந்து சீமான் அவர்கள் பெரியார் குறித்து பலவிதமான கருத்துக்களும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதை எதனால் நினைக்கிறீங்க? வேறு வயிற்று பழப்பு இல்லை. பெரியார் மேடையில் நல்லா அங்கே 1000-2000 தான் கிடச்சிது. பெரியாரை பற்றி பெருமையாக பேசி வயிறு வளர்த்துட்டு இருந்தான். திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடித்தது. அடித்த உடனே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வந்த உடனே ஒன்றும் புரியல, தலைகால் புரியல. இப்போ நாம் தமிழ்லேருந்து எல்லாம் வெளில போயிட்டாங்க. இப்போ இருக்கிற ஒரே இது பார்ப்பன லாபி. இவங்கக்கிட்ட ஏதாவது பொறுக்கி தின்னணும். அதுக்கு யாரை திட்டினா வேலையாகும்? பெரியாரை பற்றி பேசினா தான் லைம் லைட்டில் இருக்க முடியும், பணத்தையும் சம்பாதிக்க முடியும். அதுவும் இல்லாமல் விஜய் இவரோட கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தா. அப்படி விஜய் வரலன்ன உடனே விஜய் தன்னுடைய அரசியல் வழிகாட்டியாக பெரியாரை சொன்னார். அப்போ விஜய் அட்டாக் பண்ணுற மாதிரி பெரியார் என்ன வழிகாட்டி, பெரியாரே ஒரு நல்ல தலைவன் இல்லை அப்படின்னு உடைக்கிற வேலையை பண்ணுறாரு. அதாவது விஜய் எதிர்க்கு தான் நினச்சி இப்போ தேவையில்லாத பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்ட கதை இப்போ ஆகிப்போச்சு. சீமானுடைய நிலை இனி மிக மோசமான நிலையை நோக்கி தான் இனிமேல் போகும். இல்லை, சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியார் இப்படி ஒரு கருத்தை சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம்? எதுக்காக இவர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்போ இல்லை, தொடர்ந்து அவர் அவதூறாக பேசுகிறதுக்கு எதிர்ப்பாக இப்போ பெரியாரி சிந்தனை சுபவையா அவருடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் பேசும்போது யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் ஹுமாயூன் பண்ண அந்த லீலைகள்லாம் அவர் வெளியிட்டார். இப்போ அது ஒரு பெரிய வைரல் ஆகிட்டு எல்லாம் யூடியூப்பில் எல்லாம் சோஷியல் மீடியாலாம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டே இருக்குது. இந்த மடுவங்கரை சக்திவேல் நாம் தமிழர் ஐடி விங்கில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் அவன் ஒரு சில வேலை பார்த்துருக்கான். அவன் அங்கே வேலை செய்கிற பெண்கள்கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவன் பல நாம் தமிழர் நிர்வாகிகளுக்கும் அந்த பெண்களை இணக்கமாக இருக்க சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெண் நக்கீரனில் பேட்டியே கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு கதை நாரி போய் கிடக்கு. இவனுக்கு கதை இருக்கிற மொத்த இதையும் காலி பண்ணிடுவாங்க பொழுதே அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு. இப்போது தொடர்ந்து ஒவ்வொரு மாட்டமாக கூட்டமாக வெளியே போயிட்டு இருந்தாங்க. போன மாதம்லாம் எல்லாம் முடிஞ்சது. கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருந்ததெல்லாம் விஜய் முடிச்சு விட்டார். இதெல்லாம் முடிஞ்சு அடுத்தடுத்து விரக்தி. அதாவது சீமானோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஊசி போட்டு கருணை கொலை பண்ணுற அளவுக்கு அவர் நிலைமை ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு. இப்போ இருந்த கொஞ்ச நஞ்சத்தையும் தக்க வைக்கணும்னு பார்த்தா இந்த சக்திவேல் விஷயம், அதே மாதிரி இந்த மடுவங்கரை சக்திவேல், ஹுமாயூன், இந்த 2 விஷயமும் இவங்க இந்த பாலியல் சீண்டல்கள் துன்புறுத்தல்கள் விஷயத்தை இந்த சுபவி ஐயா நடத்தின கூட்டத்தில் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் தெளிவாக பேசி உடச்சி விட்டார். இது எங்கடா பெரிய கண்டென்ட்டாக போய் இது பெரிய ஆப் ஆகிட போகுது நமக்குன்ட்டு. இப்போ இருக்கிறது எல்லாம் மொத்த மக்களையும் டைவெர்ட் பண்ணால் ஒரே விஷயந்தான். ஏன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும். எப்படி பெரியாரை பற்றி ஒரு விஷயத்தை பேசினா உடனே சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணோம், இப்போ அதுவும் இல்லாமல் இங்கே இப்போ அதிகபட்சமாக புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் பெரியார் புத்தகங்கள் தான் விற்றுருக்கு இந்த ஆண்டும். அப்போ இதெல்லாம் பெரிய எரிச்சலை ஏற்படுத்துது ஒரு கூட்டத்துக்கு. அந்த கூட்டத்துக்கு எரிச்சல் ஏற்படுத்தும் போது சீமான் இந்த மாதிரி செருப்படி சமூகத்தில் பட போகிறாருன்ற சூழ்நிலை வரும்போது, சரி படுறது தான் படுற, இன்னும் நல்லபடியாக படுறதுன்னு ஆயிடுச்சு. அப்போ எங்கள் விஷயத்தையும் கொஞ்சம் சேர்த்து விட்டு இவ்வளோ நாள் நாங்கள் சோஷியல் மீடியாவில் தப்பாக போட்டுருந்த எல்லாத்தையும் வாயால் கொஞ்சம் பேசி ஏதோ ஒன்று பண்ணுன்னு ஏற்றி விட்டுருக்காங்க. நல்லா கொஞ்சம் சரக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற்றி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத பேசி பிரச்சனை மாட்டிருக்கான். இது என்றைக்காக இருந்தாலும் பெரியார் மண் தான் சீமான், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இது புரியுதா? இந்த மக்களுடைய வாழ்வியலே பெரியார் மண் தான். பெரியாருக்கு எதிரான இங்கே அரசியல் கோட்பாட்டு தத்துவத்தை உடைப்பேன், பெரியாரை சிறுமைப்படுத்துவேன், இந்த மாதிரிலாம் பண்ணினா சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு செருப்படி நிச்சயம். ஒழுங்காக வாயை மூட்டு கம்முனுது, அவ்வளோதான் உனக்கு சொல்லுவேன். இதுதான் இறுதி எச்சரிக்கை. சீமான் அவர்கள் மேலே இப்போ பெரியாரிஸ்டுகள்லாம் ரொம்ப கோபமாக கொந்தளிக்கிறது முக்கியமான காரணம் சீமான் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, அதாவது காமத்தை தீர்க்கும் வழிகள் குறித்து பெரியார் அவர்கள் சொன்னதாக சொல்லப்பட்ட அந்த ஒரு கருத்து. அது பார்த்தீங்கன்னாக்கா 1953 மே மாதம் 11ஆம் தேதி விடுதலையில் வந்ததாக ஒரு செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க.
விடுதலையோட ஏட்டு அன்றைக்கி ஏடு எடுத்து போட்டாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி இது வந்து காஞ்சி மடத்தில் சொன்னது, சங்கராச்சாரியார் சொன்னது. இந்த பழைய மகா பெரியவா இருக்கார், அவர் ஆதாரம் ஏதாவது இருக்குங்களா? அதுக்கான ஆதாரம் இருக்குது. அது வந்து தெய்வத்தின் குரல்லே இருக்குது. அப்படி சொல்லியிருக்காருன்றது தெய்வத்தின் குரல்லே இருக்குது. சகாயம் செய்யணும், சகாயம் உடையவளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இந்த அளவுக்கு இல்லை, சகாயம் உடையவளானவள், எல்லாத்துக்கும் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் அவள் வந்து ஒரு பாத்தியப்பட்டவள், சகாயம் செய்யக்கூடியவள் அப்படின்ற மாதிரி தான் அதில் கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அது சப்ஜெக்ட் கிடையாது. இவர் சமூக நீதி போராளியே இல்லை அப்படின்ற மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காரு. ஏதோ தென்னை மரத்தை வேணும் ஒரு அடையாள போராட்டத்துக்கு. இப்போது ரோட்டில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னா வந்து உருவ பொம்மையை கொளுத்துறாங்க. அதுக்காக உண்மையான ஆளையை கூட்டு வந்து கொளுத்த முடியும்? இதெல்லாம் அவன் போராட்டத்தின் ஒரு அடையாளத்தின் வடிவம். இது அடையாள வடிவம். அது அவர் சொந்த மரத்தை வெட்டினார். குத்தகைக்கு இருந்தவனுக்கு காசை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டு அவன் கல் இறக்கிட்டு இருந்தானுங்க. குத்தகை கொடுத்துட்டு இருந்தவங்க குத்தகை காசை திருப்பி கொடுத்துட்டு இனி மறுபடியும் இவங்க வரக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில் வந்து மரத்தை வெட்டினார். அது ஒரு அடையாள போராட்டம், அன்றைய தேவை. பெரியாரே சொல்கிறார், இல்லை 100 ஆண்டுகளுக்கு பிறகு பகுத்தறிவான அவர் கேட்கறதுல நியாயம் இருக்கு இல்லைங்களா? பகுத்தறிவான போராட்டத்தின் வடிவம், அது அடையாள வடிவம். அதனால் அவர் மரத்தை தானே அவர் வெட்டி போட்டார். அதனோட வீரியத்தை தான் அது பார்க்கணுமே தவிர அது வந்து பகுத்தறிவு உட்பட்டது இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு வியாக்கியானமான கேள்வியெலாம் கேட்குறதுல அது ஏன் இத்தனை வருஷம் தெரியலையா சீமானுக்கு? அது ஏன் இன்றைக்கி தெரியுது? இன்றைக்கே அந்த கேள்வி கேட்குறாரு. சீமானவர் தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. பெரியார் வந்து பாலியல் இச்சை குறித்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதா சொல்லி தொடர்ந்து பல இடங்களில் நாம் தமிழர் கட்சியினரும் சொல்கிறாங்க, சீமானவர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயா ஆணிமுத்து அவர்கள் எழுதிய பெரியாரின் சிந்தனைகள் அந்த புத்தகத்தையும் சப்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இவர் சொன்ன கருத்துக்கு இதுவும் ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி கற்பியல் பற்றி பக்கம் 110 to 115 வரைக்கும் இருக்கிற விஷயங்களை குறித்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் சீமான் மேலே வழக்கு தொடர்றதுக்கு உங்களுக்கு பயமா? சீமான் மேலே வழக்கு இல்லைங்க, கண்டிப்பாக வழக்கு பாய தான் போகுது. ஏன்னா வந்து சர்ச்சைக்குரிய கருத்து. அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை எப்படி சொன்னேன்னு சொல்லுங்க. பெரியாருடைய அவர் எழுதுனது அவர் பேசுனது எல்லாமே வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் தைரியமாக சொல்கிறார். கோவை ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு வரைக்கும் போறாரு, நீ ஆதாரத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. மற்ற பெரியார் எல்லா இயக்கங்களும் வந்துடுறாங்க, எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு கால சூழ்நிலை மாறி போச்சு. இன்னைக்கு 2 நாள்ல அதனுடைய சீமான் எனக்கு சீமான் வந்துட்டு சென்னையில இல்ல வெளியூர்ல சுற்றுப்பயணத்துல இருக்கான்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சீமான் இருக்கிற இடத்துக்கு போய் முற்றுகை பெறது புத்திசாலித்தனமா, பகுத்தறிவா, இல்ல சீமான் இல்லாத வீட்டுல போயிட்டு எதுக்கு சவுண்ட் விடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பாண்டிச்சேரியில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. காலையில் நடந்தது தானே அது. அறிக்கை விடுறாரு, அறிக்கை விட்டு நாளைக்கு காலையில் எப்படி நைட் அவர் போயிடுவார்ன்ற அந்த அடிப்படையில் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பாண்டிச்சேரி போகிறாருன்றது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைல்ல. நம்ம அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. இல்லை, அவர் தான் சொல்லிட்டாரு, எப்படியா இருந்தாலும் அவர் வீட்டுக்கு தான் வரணும், வீட்டுக்கு வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அதனோட முடிஞ்சு போச்சு. இதில் என்னென்னா இவர் வந்து தேவரை பற்றி பேச முடியாது, பேசினா அடி விழும். ராமதாஸை பற்றி பேச முடியாது, பேசினா அடி விழும். அம்பேத்கரை பற்றி பேசணும், அம்பேத்கர் தான் உயர்ந்த சிந்தனையாளர்ன்ற மாதிரி பேசுகிறாரு. இன்னைக்கு காலையில் பேசின காணொலியில் பேசுகிறாரு. அப்போது யாருமே இவங்களெல்லாம் பேசும்பொழுது ஒரு பெரிய சமூகத்துடைய பின்புலம் இருக்குது. இவங்களெல்லாம் டச் பண்ணோம்னா நமக்கு அடி விழுன்றது நல்லா தெரியுது அவருக்கு. இப்போ பெரியாரை பற்றி பேசினா அவர் வந்து ஜாதிக்கு வெளியே நிற்கிறார். அதனால் அந்த அமைப்புகள் கூட அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு சீமானுக்கு. இன்னொன்று என்னென்னா, பெரியாரை பேசினா பார்ப்பன லாபிக்கு எந்த லெவலுக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்ப்பனர்களே பேச அஞ்சக்கூடிய விஷயங்களெல்லாம் வந்து இவர் பேசுகிறார். இதுக்கு முன்னே இருந்த இவருடைய முன்னோர்கள், இந்த காட்டி கொடுத்தவர்களாக இருந்தாங்க இல்லையா, மாப்போசியிலேருந்து ஆதித்தனார் வரைக்கும், அவங்களே வந்து மாப்போசி என்ன பண்ணார், கட்சியை கழிச்சிட்டு போயிட்டார். ஆதித்தனார் வந்து திமுகலே வந்து சேர்ந்துட்டார். என்ன அவங்களுக்கு ஒரு தலைவனே இல்லாத ஒரு தற்கூரித்தனமான ஒரு தலைவன் வந்து இந்த தமிழ்நாட்டை வழிநடத்தணுன்றது வந்து ஒரு 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 கேடுகட்ட ஒரு நிலையாக இருக்குது தமிழ்நாட்டினோட அரசியல் நிலை பார்த்தா. இப்போது அவரை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து தெளிவாக இருக்கார். ஆர்எஸ்எஸோட ராவோட ஏஜென்ட்டுன்னு நாங்கள் பல காலமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பெரியாரி சிந்தனையாளர்கள். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இயக்கத்திற்கான தலைவனை இருக்கக்கூடாது, அந்த தலைவனை அப்படியே இருந்தாலும் அந்த தலைவனுடைய மாண்பு சிதைக்கணும். இதுதான் வந்து இந்த ஆர்எஸ்எஸோடைய திட்டம். அந்த அடிப்படையில் வந்து பிரபாகரனை வந்து காலி பண்ணிட்டார். பிரபாகரன் என்ன பண்ணார், நான் இது வந்து அசைவ உணவு மெஸ்ஸு மாஸ்டர் மாதிரி ஆக்கிட்டார் அவரை. அடுத்து இப்போ தமிழர் தலைவராக பெரியார் இருக்கார். அவரை இப்போ ஒன்றும் இல்லாத அவரை வந்து ஒரு தப்பானவராக காமிக்கணும். இந்த 2 பேர் தமிழருக்கான ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒரு தலைவராக யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற மனநிலையில் தான் அவர் வந்து வேலை செய்கிறாரு. இது வந்து ஆர்எஸ்எஸோடைய அஜெண்டா, இது கோல்வார்க்கரோடைய அஜெண்டா. எந்த ஒரு சித்தாந்தத்துக்கான தலைவரும் இருக்கக்கூடாது. முதல்ல அந்த தலைவருடைய சிந்தனைகள் வந்து சிதைக்கணும். அதான் வந்து அது சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது, அக்செப்ட், அப்ரிஷியேட், அனிஹிலேட் அப்படின்னு சொல்லி
அவங்களே சொல்லுவாங்க. ஒருத்தனை வந்து என்ன பண்ண ஒரு தலைவனை வந்து வீழ்த்த முடியல அப்படின்னா அந்த தலைவனை இவங்களே ஏற்றுப்பாங்க, ஸ்வீகரிச்சுக்குவாங்க. இல்லை அதுக்கப்புறம் அந்த தலைவனை இவங்களே குளோரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த தலைவன் செஞ்ச வந்து தப்பெல்லாம் சுட்டி காட்டி அந்த தலைவனை அப்படியே நீர்த்து போக செஞ்சுருவாங்க. இதை பெரியார்கிட்ட பண்ண முடியல. ஏன்னா பெரியார் எனக்கு தலைவனே இல்லைன்னு சொல்லிட்டார் ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து பெரியார் வந்து தீர்க்கமாக இருந்தார், இணை எதிரி யாருன்றதை தெளிவாக காமிச்சிட்டு போயிட்டார். இதுதான் அவருடைய சித்தாந்தம்ன்றதையும் அவர் தெளிவாக சொல்லிட்டார். அப்படின்னும் போது அவர் வீழ்த்த முடியல அப்படின்னும்போது இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பி, இந்த மாதிரி தவறான ஒரு கருத்துக்களை பரப்பி அவருக்கு அவருடைய மாண்பை சிதைக்கும் விஷயமா வேலை செய்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அடியாட்கள் இருந்தாங்க. ஆனால் இருக்கிறதுலே உச்சபட்ச நன்றி விசுவாசமுள்ள ஒரு நாயாக, ஒரு அடிமையாக, ஒரு பார்ப்பன அடிவரடியாக இருப்ப வந்து சீமான் தான். அதில் மார்க் போடணுன்னா ஃபஸ்ட்டு மார்க்கு டிஸ்டிங்ஷன் மார்க் போடணுன்னா அது சீமானுக்கு தான் நம்ம போடணும். கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னாக்கா சீமானுக்கு வந்துட்டு அவ்வளோ அதிகமான ஊடக வெளிச்சமே கிடையாது. வெளிப்படையாக தெரியுன்னா சீமான் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியா சஜஷன்லேயே இல்லாத லெவலுக்கு தான் இருந்தது. ஆனால் கடந்த 3 நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா சீமான் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், சீமானுடைய படங்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு வருது. அது எல்லாம் எப்படிப்பா? ஏன்னா சீமானுக்கு ஓவர் பப்ளிசிட்டி பெரியாரிஸ்டுகளே கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் சீமான் அடிமுட்டாள்னு சொல்கிறீங்க, அந்த அடிமுட்டாளுக்கு ஏன் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறீங்க? அடிமுட்டாளுக்கு விளக்கம் கொடுக்கலைங்க, இது மக்கள்கிட்ட போய் சேருது இல்லை, அந்த கருத்தை அதை சொல்லலைன்றதை பதிவு பண்ண. சீமானுடைய பேச்சு மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது உண்மையா? ஆமாம், நீங்களே சொல்கிறீங்க. எல்லா மீடியாவும் இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி போடுறாங்க, சோஷியல் மீடியா ஃபுல்லாக அது இருக்குது. அப்போ நம்ம அது எதிர்வினை ஆட்டணுமா ஆட்டக்கூடாதா? நடக்கிறதே வந்து பெரியாருடைய ஆட்சிங்க, இது பெரியார் மண்ணுங்க. பெரியார் மண்ணு நம்ம எதுக்கு சொல்கிறோம்? ஒருத்தன் பேருக்கு முன்னே ஜாதி பேரை போட்டுக்கிறது இல்லை. பப்ளிக்கில் எவனாவது இன்றைக்கி போன பொம்பளைங்களை எழுதி போட்டு அடிக்கிறானாங்க? ஒரு காலத்தில் இருந்தது, பப்ளிக்லேயே அடிப்பான். என் முன்னாடி நான் அடிக்கிறேன்னுவான். அந்த அம்மாவே வந்து சொல்லும், எங்கள் வீட்டுக்காரர் அடித்தார், நீ வந்து தலையிடாதன்னும். அது நடக்குதாங்க இன்றைக்கி 50%. அதாவது வந்து ஒதுக்கீடுக்கு முன்னாடியே வந்து எங்கே போனாலும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் வெற்றி பெறுவர்களுடைய சதவீதத்தில் எல்லாத்துலையும் 50% வந்து பெண்கள் வந்துட்டாங்க. இன்னும் இங்கே மாற்றம் நடக்கலை. அதனால் சொல்கிறோம் பெரியார் மண். பெரியார் நினச்சது ஃபுல்லாக இங்கே சாத்தியமாயிருக்கு. சொத்தில் பாதி சம உரிமைன்னு சொன்னோம், அது இங்கே 89 அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. செங்கல்பட்டு 25 செங்கல்பட்டு மாநாட்டில் போட்ட தீர்மானம் 89 இங்கே சட்ட வடிவமாயிருக்கு. பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோன்னா அதெல்லாம் அடிப்படையில் தான் பெரியார் மண் நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து சமூக நீதி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே வந்து எல்லாருமே வந்து அண்ணன் தம்பியாக வாழக்கூடிய ஒரு சமூக நிலை உருவாகிருக்கு. இங்கே ஒரு பதட்டமற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இங்கே ஒரு அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்குது. அப்படின்னா அதனுடைய அடிப்படை காரணமாக இருந்து பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்து விட்டது பெரியார். அதனால் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம். பெரியார் மண்ணுன்னு சொன்னால் இவனுக்கு எரியுது, அதுதான் பிரச்சனை. இவர் சொல்கிற மாப்போசி, இவர் சொல்கிற எல்லாருமே வந்து மாப்போசிலாம் வந்து கட்சியை கலைச்சிட்டார். ஆதித்தனார் வந்து திமுகவில் இணைஞ்சிட்டார். கப்பலோட்டி தமிழன் இவரை சொல்கிறாரு. அவர் வந்து பெரியாரை தானே பாராட்டியிருக்காரு. பெரியார் தான் ஒரு சிறந்த தலைவர்னு அவரே சொல்லியிருக்காரு. இவருக்கு எந்த தலைவனுமே கிடையாது. இப்போ வந்து எங்கள் இயக்கத்துக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி தினமும் ஒரு வீடியோ வருது இலங்கை அந்த பழைய முன்னாள் வீரர்கள்கிட்ட இருந்து. அப்போ வந்து இவருக்கு எங்கேயுமே அங்கீகாரம் இல்லை, இவருக்குன்னு ஒரு தலைவனும் கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணணும்? அப்போ யாருக்காக இவர் வேலை செய்கிறாருன்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இவர் ஆர்எஸ்எஸோட கைக்கூலின்றதை நம்ம 7 வருஷமாக தொடர்ந்து பெரியாரிஸ்ட்டில் சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி நிரூபிச்சிட்டாரா? இதெல்லாம் யார் போட்டுட்டு இருந்தாங்க? எச் ராஜா மாதிரி ஆட்கள் போட்டுட்டு இருந்த அந்த பதிவு இப்போ இவர் வெளிப்படையாக பேசுகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் 100% ஆர்எஸ்எஸோட கைக்கூலின்னு தெரிஞ்சு போச்சு. நடக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆளை தூக்கி உள்ளே வைக்கணும். உள்ளே வைக்கிற வரைக்கும் பெரியாரிஸ்ட்டுகள், பெரியாரி சிந்தனையாளர்கள், வெகு மக்கள் வந்து போராட்டத்தில் இறங்குவாங்க. இது ஒரு பெரிய புரட்சியாக நடக்க போகுது. இதுதான் அதாவது சீமானுக்கு இது ஒரு பெரிய வெளிச்சம்தான். ஆனால் சீமான் போன்ற தற்கூரிகளை வந்து விட்டோம்னா அவன் பல தற்கூரிகளை உருவாக்குவான். அது வந்து தமிழ்நாட்டின் நலனுக்கு மிகப்பெரிய கேடாக விளையும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பெரியாரி சிந்தனையாளர்களும் பெரியார் பற்றாளர்களும் சமூக நீதியின் பால் அக்கறை கொண்டவர்களும் வந்து தொடர்ந்து சீமானுக்கு எதிராக வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, களமாடிக்கிட்டு இருக்காங்க. வள்ளலாரை தாண்டி பெரியார் என்ன பெரிய சீர்திருத்தத்தை பண்ணிட்டான்னு கேட்குற சீமான் வந்துட்டு பார்த்தா இன்னொரு விஷயத்தை சார், முன்னே வந்துட்டு பெரியாரை பற்றி தெரியாமல் அவருக்கு ஆதரவு அளித்தேன், இப்போ வந்துட்டு நான் தெளிவடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், முதல்ல அவருக்கு 5 வயசு இருந்துச்சு. இப்போ இந்த 12 வயசில் அவருக்கு வந்து 60 வயசு ஆகிடுச்சு, முதிர்ச்சி அடைஞ்சிட்டார். இதுங்க இதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்காங்க. சீமான் பேசுறதெல்லாம் முட்டாள் கூட இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். உனக்கு அன்றைக்கே 7 வயசு, அந்த அம்மா சொல்லுது அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்றதுனால நான் அதெல்லாம் விமர்சிக்கக்கூடாதுன்னு பேசுகிறேன். ஜெயலலிதா சொல்லுது உனக்கு அப்பயே 50 வயசுன்னுது. உனக்கு என்ன எரும மாடு வயசுலையா? உனக்கு தெரியல உனக்கு? நீ நான் குழந்தையா, பச்சை குழந்தையா நீ? பெரியார் எங்கள் அப்பா, பெரியார் எங்கள் அப்பா இப்போ பேசினேன். இப்போ அவர் பிறந்த நாளில் கூட போய் எனக்கு வழிகாட்டின்னேன். இப்போ வழிகாட்டின்ற வார்த்தையை வந்து விஜய் எடுத்துட்டாருனோடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு உனக்கு வழி தெரியாமல் முழிச்சிக்கின்னு இப்போ அவர் வழிகாட்டி கிடையாது, அவர் யாருக்குமே வழிகாட்டி இல்லைன்ற.
முட்டாள்தனமாக தற்கூரித்தனமாக விஜய்க்கு போகிற ஓட்டை வந்து பிரிக்கிறதா நினச்சிக்கின்னு இப்போ தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி தேவையில்லாத பிரச்சனையை நீ மாட்ட போகிற. பெரியாரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு ஏதாவது கடுகளவாவது தகுதி இருக்கா? உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு நீலாம் பெரியாரை பற்றி பேசுகிற? திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அயோத்திதாச பண்டிதர் வந்து எல்லாருமே இது பண்ணிடுது. ஆனால் இப்போ சீமான் என்ன சொல்கிறாருனாக்கா, திராவிடத்தை ஒழிப்பதான் என்னுடைய வேலை, பெரியார் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. பழனி பாபா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. பெரியாரையும் அம்பேத்கரும் எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் இந்த நாட்டுக்கு சொந்தமானவன் அல்ல, அவனால் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்றத மட்டும் புரிஞ்சிக்கும். இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஒரு வரி கூட மிஸ் பண்ணாமல் சொல்கிறேன். அவருடைய நிலைப்பாடில் வேறு, அவருடைய நிலைப்பாடு, அவருடைய அரசியல் வந்து பெரியார் அரசியல் தான். அவர் வந்து அந்த சமூகத்து மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ஆனால் அவர் வந்து மதம் சார்ந்த சிந்தனையோடு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனால அவருடைய அரசியல் இங்கே பெருசாக ஈடுபடலை. ஆனாலும் அவருக்கு தெரிஞ்சது, ஒரு அரசியல் வழிகாட்டியாக, ஒரு சமூக நீதி வழிகாட்டியாக பெரியாரையும், ஒரு சட்ட ரீதியான சட்ட நுணுக்கங்களின் அடிப்படையில் ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கு அரசு அமைப்பு எப்படி ரொம்ப முக்கியமோ அதுக்கான வேலை திட்டத்தை செஞ்சு கொடுத்த ஒரு அம்பேத்கர்ன்ற அடிப்படையிலையும் 2 பேரையும் அவர் சம அளவுகோலில் வச்சு அவர் பேசியிருக்கார் எல்லா இடங்கள்லையும். அவருக்கு ஆள் தூசு கூட வராதவன் இவன் எதுக்கு எடுத்தாலும் உடனே பழனி பாபா எடுத்துப்பான். ஏன்னா அந்த முஸ்லீம் ஓட்டுக்கு ஏதாவது கொஞ்சமாக கிடைக்குமான்னு பார்க்குறது. அங்கங்கே அவங்களும் ஓட்டு போடுறதில்லைன்னு அவரையும் புலம்புறாங்க. ஏங்க இப்போது எப்படிங்க சாத்தான் பிள்ளைன்னு சொன்னால் எப்படி போடுவாங்க? நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நீ ஒழுங்காக பண்ணுறியா? உனக்கு வந்து ஓட்டு முக்கியம் கிடையாது, இந்த சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழர்களும் பெரும்பாலும் சீமானுக்கு ஓட்டு போடுறது இல்லை. அவர் எதிர்க்கக்கூடிய தெலுங்கர்களும் ஓட்டு போடுறதில்ல, இஸ்லாமியர்களும் போடுறதில்ல, கிறிஸ்தவர்களும் போடுறது. ஆனால் தொடர்ந்து எல்லா தரப்பையும் பகைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஏங்க அவருக்கு அதாவது ஒரு குறிக்கோள் இருந்தால் தானேங்க. நான் ஒரு கடையை நடத்துகிறேன், ஒரு வியாபாரம் நடத்துகிறேன்னா அதை லாப நோக்கத்தோடு நடத்தணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு எனக்கு சில இலக்குகள் இருக்கும். அந்த இலக்குகளின் அடிப்படையில் நான் வேலை செஞ்சால் தான் அதுக்கு சரியான விஷயம். எனக்கு எந்த இலக்கும் இல்லை. எனக்கு கடையை திறந்தேன்னா எனக்கு வந்து மாதம் வாடகைக்கு ஒருத்தன் போடுறான், ஒருத்தன் என் செலவுக்கு எல்லாத்துக்குமே போடுறான், பேருக்கு நான் பிராண்டுன்னு ஒன்று ஒரு கடையை வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த கடையில் பொருள் சரியில்லை, இந்த கடையில் பொருள் சரியில்லை, அந்த கடையில் பொருள் வாங்காத, இந்த கடையில் பொருள் வாங்காத, என்கிட்ட உங்கள்கிட்ட சரக்கே இல்லை. ஆனால் சரக்கே இல்லாத நீ என்ன பண்ணுற, அங்கே பொருள் வாங்காத, இங்கே பொருள் வாங்காத, இங்கே பொருள் மக்களை வந்து குழப்பி பல்வேறு திசைக்கு அவங்கள ஓட விடுற அந்த ஒரு முட்டாள்தனமான அரசியலை வேலை பார்க்குற. அது முட்டாள்தனம்னு சொல்ல மாட்டோம், அது திட்டமிட்டு நீ அயோக்கியத்தனம் பண்ணுற, நீ ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக அடிவரடியாக இருந்துட்டு இந்த வேலையை பண்ணுறன்றது தான் நாம் சொல்கிறோம். ஒரு ஆள் மேலே 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர்எஸ்எஸ் காரன், ஒருத்தர் மேலே 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுகிறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பற்றி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவாக பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.